ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சின்னதாக ஒரு செய்தி. மிகப்பெரிய பலம் வாய்ந்தது எது, கடினமாக இருக்கிறது தான் பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்தது, உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மென்மையானது மட்டுமே மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு சிறிய எக்ஸாம்பிள், ஆலமரத்தினுடைய விதை மென்மையானது தான். ஒரு 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆலமர விதையிலிருந்து உருவான ஆலமரம், அதனுடைய விழுதுகள் மிகப்பெரிய ஒரு அந்த இடத்தையே ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு சுழற்சியை அந்த ஆலமரம் ஏற்படுத்திருக்கு. அந்த ஆல விழுதுகளை கையில் பிடிச்சி நீங்கள் அப்படி இழுத்து பார்த்தா அப்படின்னா கூட மிகப்பெரிய கம்பீரமாக இருக்கும். ஆனால் இந்த சக்தியும் அழுத்தமும் ஆரம்பத்தில் ஒரு விதையாக இருக்கும்போது அதுக்கிட்ட இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ஒரு கடினமான பாறை கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்குது, மென்மையான தண்ணீர், தொடர்ந்து அந்த பாறையை அலை மோதிக்கிட்டே இருக்கின்ற போது அந்த கடினமான பாறை ஒரு குறிப்பிட்ட நாளில் கரையை தொடங்கும். ஸோ இன்றைக்கு மென்மையாக தான் இருக்குது, அமைதியாக தான் இருக்குது, அமைதியாக தான் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அவர் அமைதியானவர் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. யாருக்குள்ளெல்லாம் அமைதியும் மென்மையும் இருக்கிறதோ அவர்களே ஆளுமை பெற்றவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், நிலையான வெற்றியை தன்னகத்தே கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியின் சாம்ராஜ்யத்தை படைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் யார் என்றால் மென்மையானவர்களே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் 800 கோடி பேர் மக்கள் இருக்கும். மென்மையான உணர்வுகளினால் உருவான மிகப்பெரிய மனித படைப்பு தான் அந்த மென்மையிற்கு உதாரணம். So my dear friends, be a quiet, be a politeness-ஆ நம்ம இருப்போம், மென்மையாக இருப்போம், மிகப்பெரிய வெற்றி அடைவோம். வாழ்த்துக்களுடன் உங்கள் விஜயகுமார்.